அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல்நாட் எபிசோட் 93 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? தங்ஸானையும் மற்றவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம பாய்சன் மாஸ்டர் வந்திருப்பார். அதுக்கப்புறமா அங்கே சோல் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் லிட்டரலாக அந்த ஒரு லேடியை மிரட்ட ஆரம்பிச்சிருப்பார். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போது அதை தான் வந்து மறுபடியும் காட்டுறாங்க. அந்த ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா தங்ஸானை பற்றி முழு விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. அவன் யார், எங்கே இருக்கான், அது பத்தாதுக்கு அவனுடைய என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, இவன்லாம் ஃப்யூச்சரில் வந்தானா எனக்கு மிகப்பெரிய ஆபத்து, இது பத்தாதுக்கு அவனால் வந்து சோல் ஹாலில் ஒருத்தனா இருக்க முடியல அப்படின்னா செத்து போகட்டும் அப்படிங்கிறா. இதை கேட்ட உடனே மாஸ்டருக்கு பயங்கர கோவங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப டூ மச்சாக போகிற நீ, உன்னை நான் கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. அதான் அந்த லேடி கேட்குறா, ஓ உன்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நீ வந்து மார்ஷல் சோலால்கிட்டே சண்டைக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பையன்றதே கிடையாது, சரியா, குழந்தையே இல்லை, அவன் எனக்கு பையன் மாதிரி, அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, இந்த மார்ஷல் சோலால் அப்படிங்கிறது இல்லாமல் மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படிங்கிறாரு மாஸ்டர். தலைக்கு தில்ல பார்த்தீங்களா? ஆனால் அந்த லேடி மட்டும் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்டர் சொடுக்கு போகிறதுக்குள்ளே முடிச்சு விட்டுருப்பா. ஆனால் அவளுக்குமே இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னங்கிறது நமக்கு போக பார்ப்போம். இப்போ இங்கே சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, நம்ம பாய்சன் மாஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ என்ன முடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ உன்னுடைய இறுதி சடங்கை பற்றி நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதாவது தங்ஸானுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ மட்டும் அவனை ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன், அந்த மனுஷனோட ரிவெஞ்சுக்கு ரெடியாக இருந்துரு அப்படிங்கிறாரு. அந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது இப்போ இந்த பாய்சன் மாஸ்டர் நினச்சான் அப்படின்னா அவங்களோட ஆட்கள் எல்லாரையுமே வந்து சொடுக்கு போகிறதுக்குள்ளே பாய்சன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி கொண்டுற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருக்காங்க. இது பத்தாதுக்கு கோல்டன் ட்ரையாங்கிளில் 2 மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மனுஷன் அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் தான் பாருங்க, அவன் என்ன யோசிக்கிறான், இப்படியே போச்சுன்னா என்னோட பவர் மொத்தமாக காலியாக போயிடும், ஸோ அதுக்குள்ளே இந்த மனுஷனை அட்டாக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வேகமாக வரான்ப்பா. அட முட்டா பயலேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பாய்சன் மாஸ்டர் அவனை பிடிச்சி பயங்கரமாக வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா அவனை கொல்ல போகிற அந்த ஒரு தருணத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அவனை காப்பாற்றுறாங்க. யாரா அது வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவனை வந்து ஓல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோஸ்ட்டுன்னு வச்சுப்போம். இவனுமே இன்னொரு கிராண்ட் சோல் மாஸ்டர், ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம். இப்போ இன்னொரு தவிர வந்து இறங்கியிருக்கான். அவன் என்ன கேட்குறான், எவ்வளோ நேரம் தான்டா எடுத்துப்ப, சீக்கிரம் முடிச்சுட்டு வா, போய் நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய விருந்தா சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். தங்ஸான் என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஒரு காண்டினென்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தாலே மொத்தமாக ஒரு 12லேருந்து ஒரு 15 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க கிராண்ட் சோல் மாஸ்டர் கணக்கே. அதில் ஆல்ரெடி 3 பேர் இங்கே இருக்காங்க. என்னடா நடக்குதுன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பாய்சன் மாஸ்டர் என்ன யோசிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் சண்டை போட்டதுனால அவன் பேர் வந்து ஜீகுவான். ஆல்ரெடி அவன் சண்டை போட்டு அவனுடைய பவர் கம்மியாக இருக்கும், முதல்ல அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு மனுஷன் போகிறான். ஆனால் இந்த கோஸ்ட் இருக்கான் பாருங்க, அவன் வந்து இந்த மனுஷனை தடுக்கிறாப்ல. அதான் இந்த மனுஷன் சொல்கிறாரு, இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தங்ஸானுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ரிவெஞ்சுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம மாஸ்டர் அவர் என்ன கேட்குறாருன்னா, என் மேலே இருக்க கோவத்தில் தான் நீ என்னோட ஸ்டூடெண்ட்டை பழி வாங்குறியா, உனக்கு ஏன் மேலே தான் பிரச்சனைனா ஏன் கிட்ட வா, எதுக்காக ஏன் ஸ்டூடெண்ட் கிட்ட போகிற அப்படிங்கிறாப்புல. அவன் என்ன கேட்குறா, ஓ உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தொக்கா தூக்கிட்டாப்பா. எப்பா கொஞ்சம் நீ இடம் பொருள் ஏவெல்லாம் பார்த்து பேச மாட்டியா. இப்போ இங்கே சண்டை நடக்குதா, நம்ம பாய்சன் மாஸ்டர் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் எல்லாரும் இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஜீவானை போட்டு செம்மடி அடிக்கிறாங்கப்பா. எல்லாருமே சேர்ந்து வசமாக தான் அடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆள் பவர்ஃபுல் இல்லையா, ஒரே அடியில் அடித்து எல்லாரையும் ஓரமாக தள்ளி விட்டுறான். அவங்க போய் விழுந்ததுக்கப்புறம் அடுத்து லேடிஸ் டீம் 2 பேர் இருக்குல்ல, அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, டீம் போட்டு அடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரையும் அவன் அசால்ட்டாக தூக்கி போட்டுறான்ப்பா. இப்போ தங்ஸான் பார்க்குறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு கையில் அந்த எம்ஆஸ் இன்விடேஷனை எடுத்துட்டான். ஆனால் அவனோட அந்த பர்பிள் டீமன் ஐ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணாதான் அவனால் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த பர்பிள் டீமன் ஐயை அவன் வந்து தடுத்து விட்டுறான். அவன் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர் இல்லையா, இவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அந்த ஜீவான் என்ன பண்ணுறான், இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, இவனை எப்படியாவது முடிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட 3rd சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ண உடனே யாராலுமே நகர முடியல. எல்லாருமே எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, சுத்தமாக நகர முடியல. அதான் அவன் சொல்கிறான், டே பொடி பையா செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த அட்டாக்குமே எங்கே தங்ஸான் மேலே தான் அனுப்புகிறான். தங்ஸானும் பார்க்குறான், ரைட்டு இன்னைக்கு என் கதை முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சிச்சிரான்னு நினைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதமே நடந்த மாதிரி அவனை வேற யாரோ ஒருத்தர் காப்பாத்துறாங்க. சுற்றி பார்த்தா நிறைய கத்தியாக இருக்குது. இவர் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனோட கத்தி சண்டைலாம் வேற லெவலில் இருக்கும். தங்ஸானுமே அப்படியே முழிக்கிறான், ஆஹா இன்னொரு கிராண்ட் சோல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு திசையில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருக்காங்களே, அவங்க எல்லாருமே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. என்னென்ன நடக்குது அந்த ஸ்கூலில், ஒரே கிராண்ட் சோல் மாஸ்டராக வந்து இறங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜீகுவானுக்கு சரியான கோவம். அவனை கேட்குறானா, ஏயா உனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு இதுக்குள்ளே வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தங்ஸான் வந்து எங்கள் சீபா ஆம்பரோடைய ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் கண்டிப்பாக வருவேன்டா அப்படிங்கிறாரு.
இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஜீகோனை வந்து சராமரியாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, வேற லெவலில் அடிச்சுக்கிட்டே இருக்கார் கண்டினியூஸாக. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். லிட்டலாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் அவனுடைய 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ணி இவரை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனுஷன் பார்க்குறாரு, ஓ நீங்கள் 5th சோல் ஸ்கில் யூஸ் பண்ணுவீங்களா, இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவரோட 6th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல எவ்வளோ கத்தி இருக்குது அப்படிங்கிறத எண்ண முடியலங்க. இப்போ மழை வரும்போது நீர்த்துளிகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட கத்தி அங்கே வந்து நிற்குது. நம்ம ஆட்கள் எல்லாருமே அப்படியே வானத்தை பார்க்குறானுங்க. ரைட்டு, கிராண்ட் சோல் மாஸ்டர் சன்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த மனுஷன் அட்டாக் பண்ணுறாரு பாருங்க, அந்த மொத்த கத்தியுமே யூஸ் பண்ணி அப்படியே மழை பெய்யும்ல அந்த மாதிரி இவனை மட்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால் எவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. தங்சானெல்லாம் அப்படியே பார்க்குறான், ஆஹா கிராண்ட் சோல் மாஸ்டர்னா இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது இந்த ஜீகோன் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு கத்தி. அது வந்து ரியல் ஸ்வாடுக்கு எப்படி ஈக்குவல் ஆகும், அடிச்சு அடியில் அவன் எங்கேயோ தூரமாக போய் விழுந்துட்டான். இப்போ இந்த கோஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பார்க்குறான்னா, ஆல்ரெடி ஜீகோன் வந்து சண்டை போட்டு அவனோட பவர் கம்மியாயிடுச்சு, நான் மட்டும் வரல அப்படின்னா அவன் கதை இன்னைக்கு மொத்தமாக முடிஞ்சிருக்கும், இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பிளான் போடுறாங்கப்பா. அதாவது ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறானுங்க. கரெக்டாக அங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.